எங்க ஊர்ல பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா இங்க இருக்க மெமரீஸ்க்கு வேல்யூ ரொம்ப பெருசு. இதுதான் எங்க ஊரோட மெயின் ரோடு. இங்க வந்துட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். இங்க வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் முன்னாடி சின்ன சின்ன ஷாப்பு, பூக்கடை அதெல்லாம் இருக்கு. இது வந்துட்டு நம்ம ஊர்ல இருந்து சென்னை போற பஸ்லாம் இங்க நிக்கும். எவ்வளோ பேர் இங்க நின்னு கண்ணீரோட சென்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாப்புக்குன்னு அதனாலே ஒரு எமோஷன் இருக்கு. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, ஜூஸ் ஷாப்பு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் ஷாப்பு, லுங்கி ஷாப்பு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாமே இந்த பக்கம் இருக்கும். இது இது வந்துட்டு ஆட்டோ ஸ்டாண்டு. சரியா சொன்னா ஊர்ல நடக்கிற எல்லா கதையும் இங்க தெரியும்னு சொல்லலாம். பக்கத்துலயே உள்ள போனா எங்க ஊரோட பழைய பஸ் ஸ்டாண்டு. இங்க வந்துட்டு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அது வந்து ஐஎன்பிடி பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசலுக்கு பக்கத்துல கோயில் இருக்கு. எங்க ஊரோட ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளிவாசல், கோயில் எல்லாமே வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கும். நாங்க சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் வந்துட்டு பார்த்து வளர்ந்தோம். அதனால வந்துட்டு ரிலீஜியன் டிஃபரன்ஸ்னா என்னன்னு கூட நாங்க வந்து யோசிச்சதே கிடையாது. கோயில் முன்னாடி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நொங்கு சீசன் போயிட்டு இருக்கனால நொங்குலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் சொல்லிட்டே போனா நிறைய இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, ஊர் பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனசுக்கு நெருக்கமா இருந்தா போதும். எவ்வளோ ஊர் போனாலும் சில ரோட்ஸு, சில கடை, சில ஸ்மெல்ஸு நம்ம ஊர் ஞாபகத்தை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது.